வணக்கம். லட்சுமி கடாச்சம் சேனல் பார்த்துட்டு இருக்க நம்ம ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்குமே நன்றி. இந்த பதிவு பெண்களுக்கான ஒரு சிறப்பான பதிவு தான். பெண்களுக்கு பிடிச்ச பதிவுன்னு கூட சொல்லலாம். பெண்கள் விரும்பி அணியும் நகைகள், அணிகலன்கள் கூட சொல்லலாம். இந்த தங்கம் விரும்பாத பெண்கள், இந்திய பெண்கள் இருக்கவே மாட்டாங்க. அதே போல் நிறைய மேக்கப் பண்ணிக்கணும். பெண்கள் எல்லாமே கொஞ்சம் ஆடம்பர பொருட்கள், அலங்கார பொருட்கள், நகைகள் இந்த மாதிரியெல்லாம் விரும்புகிறவங்க தான். ஏன் ஒரு சில பெண்கள் வாங்குகிற நகைகள் அவங்கக்கிட்ட இருந்துக்கிட்டே இருக்கு. ஆனால் ஒரு சில பெண்கள் ஆசைப்பட்டு வாங்குவாங்க, அந்த நகை உடனே போயிடும், கொஞ்ச நாளில் போயிடும். இதுக்கு என்ன காரணம்? இன்னைக்கு தங்க நகைகளுக்கு நிகராக ரொம்ப அழகழகான ஆர்டிஃபிஷியல் நகை வந்துருச்சு. அது போடுறது தப்பு கிடையாது. நான் இன்னைக்கு இது போட்டிருக்கேன்னா இதுவும் ஆர்டிஃபிஷியல். இந்த வீடியோவுக்காக தான் நான் இந்த பதிவு போட்டிருக்கேன். ஏன்னா இதை புரிய வைக்கணும். ஆர்டிஃபிஷியல் நகை போடுறது நமக்கு பிடிக்கும், எல்லாருக்குமே பிடிக்கும். அதே போல் தங்க நகை போடுறதும் பிடிக்கும். ஏதோ ஒரு ஃபங்க்ஷனுக்கு போகிறோம், நம்ம தங்க நகை போட்டு போவோம். அப்படி போட்டு போகிறப்ப கொஞ்சமாக இருந்துச்சுன்னா என்ன பண்ணுவோம், கூடவே ஒரு ஆர்டிஃபிஷியல் நகையும் எடுத்து போட்டுக்குவோம். அப்போ தான் கொஞ்சம் நம்மளோட அந்த பட்டு சாரி அதுக்கெல்லாம் கிராண்டாக தெரியணும். இல்லை சில இந்த காலத்து பெண்கள் கூட ஆர்டிஃபிஷியல் நகைலாம் விதவிதமாக கிடைக்கிறதுனால வாங்கி போட்டுக்குவாங்க. இந்த ட்ரெஸ்க்கு இதுதான் நல்லாயிருக்கும், மேட்சாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு போட்டுருவோம். அது கூட தங்க நகையும் சேர்த்து போட்டுருவோம். இது நடக்கிறது இயற்கையாக நடந்துகிட்ருக்கு. இது ஏன் இந்த பதிவில் சொல்கிறேன்னா, இந்த இடத்துல ரொம்ப மிக முக்கியமாக நம்ம தெரிஞ்சுக்க வேண்டிய ஒரு விஷயம் இருக்குது. நம்ம வீட்டில் தங்க நகையை நம்ம போடுறோம் இல்லையா, ஆர்டிஃபிஷியல் நகையோடு சேர்த்து போட்டுறோம் இல்லையா. அதை நம்ம என்ன பண்ணுவோம்னா, ஃபங்க்ஷன் போயிட்டு வருவோம். போயிட்டு வந்தானே ஆர்டிஃபிஷியல் நகை ரொம்ப அழகாக இருந்துச்சுன்னா அதை கூட தெரியாமல் லாக்கரில் வச்சுருவோம். ஒரு சிலர் வச்சுருவாங்க, தங்க நகையோட சேர்த்தே வச்சுருவாங்க. ஏன்னா செயின் கோல்டில் இருக்கும், கீழே டாலர் மட்டும் ஆர்டிஃபிஷியலாக இருக்கும். இந்த மாதிரி மாற்றி இருக்கும், ஏதாவது ஒன்று இருக்கும். வளையல் தங்க வளையலுக்கு ஈக்குவலாக ரெண்டு மூணு கல் வளையல் மாதிரி டிசைனாக ஃபேன்சி வளையலுக்கெல்லாம் கோல்டு மாதிரியே இருக்கும், அதையும் சேர்த்து வச்சுருவாங்க. ஆனால் அதே இல்லை, அது தனியாக வச்சாலுமே சேர்த்து வைக்கலனாலும் அது பக்கத்தில் வச்சுருவாங்க. இது தனியாக அது தனியாக வச்சுருவாங்க. இந்த தப்பு செய்யவே கூடாது. நம்ம தங்கம் வைக்கிற இடத்துல இந்த பித்தளையால் ஆர்டிஃபிஷியல் நகைனாவே இரும்பு, பித்தளை இந்த மாதிரியெல்லாம் சேர்ந்து தான் வருது. இந்த மாதிரி நம்ம வைக்கிறப்போ தங்கத்தின் மீது ஒரு நெகட்டிவ் வைப்ரேஷன் விழுந்துடும், நம்ம சேர்த்து கொண்டு போய் வைக்கிறப்ப. அதனால் நம்ம அணிஞ்ச தங்க நகைகள் நம்ம வீட்டுக்கு கொஞ்சம் கொஞ்சமாக போகிறதுக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்குது. அதனால் நம்ம ஃப்ரெண்ட்ஸ் எல்லாமே ஒரு முடிவோடு இருப்போம். ஆர்டிஃபிஷியல் நகை நம்ம ஆசைக்கு போட்டுக்கிறோம், தங்க நகையும் சேர்த்து போட்டுக்கிறோம், தப்பே கிடையாது. எல்லாமே தங்கத்தில் போடணும்னு நினைக்க முடியாது, எல்லாமே ஆர்டிஃபிஷியல் போடணும்னு நினைக்க முடியாது. அப்படி போடுறப்ப நம்ம கேர்ஃபுல்லாக தங்கத்தை வைக்கிற இடத்துல தங்கத்தை வச்சுட்டு இந்த ஆர்டிஃபிஷியல் நகையில் தனியாக வச்சிடணும். இன்னமும் சொல்ல போனோம்னா இன்னும் ஒரு விஷயம் மட்டும் நான் செய்வேன். கலந்து இப்படி போட்டுறோம் இல்லையா, அப்போ இந்த தங்க நகையை கழட்டி பீரோவில் வைக்கிறப்ப நம்ம என்ன பண்ணோம்னா கொஞ்சமாக மஞ்சள் தண்ணி தெளிச்சுட்டு தொடச்சிட்டு வச்சிடணும். இதை நான் கண்டிப்பாக செய்வேன். இப்போ இந்த இதில் பாருங்கள், இதில் ஒரு வளைய தங்கம், ஒரு வளைய ஆர்டிஃபிஷியல். இப்போ நான் வீடியோக்காக இப்போ போட்டு வந்திருக்கேன். இப்படி போடுறப்ப இதில் நெகட்டிவ் இதில் படிஞ்சிடும். இது எனக்கு எங்கள் அம்மா சொல்லி கொடுத்துருக்காங்க. அதனால் அந்த காலத்தில் ஆர்டிஃபிஷியல் கூட சொல்ல மாட்டாங்க, கவரிங் நகையோட சேர்த்து வச்சுக்கூடாத அப்படிம்பாங்க. கவரிங் நகையும் சேர்த்து போடுறப்ப அதில் இருக்க நெகட்டிவ் வைப்ரேஷன்லாம் தங்கத்துக்கு வந்துடும். அதனால தான் இந்த தப்பை தயவு செய்து நம்மளுடைய ஃப்ரெண்ட்ஸு செய்யக்கூடாது. நீங்கள் எவ்வளோ நகை வேணாலும் தங்கத்தில் தனியாக போட்டுக்கோங்க, அது ஒன்றும் பிரச்சனையே கிடையாது. எவ்வளோ நகை வேணாலும் ஆர்டிஃபிஷியலில் தனியாக போட்டுக்கோங்க, பிரச்சனை கிடையாது. இந்த சேர்ந்து போடுறப்ப நம்ம திருப்பி தங்க நகையை கழட்டி வைக்கணும். எப்படின்னா கொஞ்சம் கவனமாக அதை திருப்பியும் அதில் இருக்க நெகட்டிவ் வைப்ரேஷன் எல்லாம் போக்கிட்டு அதை சுத்தப்படுத்திட்டு தான் நம்ம பீரோவில் வைக்கணும். அப்படி வச்சு பாருங்கள், கண்டிப்பாக உங்களை விட்டு அந்த தங்க நகைகள் போகாது.
இது வந்து மிக முக்கியமான பதிவு. நிறைய பேர் வந்து என்னுடைய ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்குமே சொல்லி இதில் நல்லா முன்னேற்றம் இருக்குன்றாங்க. அதனால் நம்மளும் சொல்லுவோம். சின்ன வயசில் தெரியாதனமாக நானே இந்த மாதிரி சின்ன சின்ன தப்புகள் செஞ்சுருக்கேன். அதனால தான் வந்து இந்த தப்புகள் செய்யக்கூடாது. நம்மளுடைய வியூவர்ஸ் எல்லாருக்குமே நல்ல விஷயங்கள் போய் சேரணும், அவ்வளோதான். ஓகேங்களா? இந்த பதிவில் வந்து மிக முக்கியமாக பெண்கள் தெரிஞ்சுக்க வேண்டியது, பெண்கள் தான் நிறைய நகை போடுவாங்க, ஆண்கள் அந்த அளவுக்கு போட மாட்டாங்க. அதனால் பெண்கள் வந்து இதை தெரிஞ்சுக்கிறங்க, வீட்டில் இந்த தப்பு செய்யாமல் பார்த்துக்கங்க. மிக்க நன்றி.